மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்னைக்கு ஒரு மதுரையில் இருக்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க யூடியூப்பு மூலிமா தான் அவங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணி சாயங்காலம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லுங்கள், இங்கே சாமி கும்பிட்றோம் அது இதுன்னு நம்ம சொல்கிறோம், நீங்கள் அது ஒரு நல்ல இது தான், ஆன்மீக சேனல் மாதிரி பண்ணுறீங்க, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து ஆரம்பித்து அதை சொல்லிவிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள், அப்போ தான் பார்ப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்க மதுரையில் இருக்காங்க. நேற்று ஃபோனில் எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு 10. அவங்க டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் ஒரு இதுவாக சொல்கிறேன். நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர் சேலம். நான் பிறந்தது சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்டையாம்பட்டின்ற ஒரு கிராமத்தில். ஒரு அப்பா சேலம் வந்துட்டார் சிட்டிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. நாங்கள் அப்பா அங்கே வந்துட்டு இங்கே வருவாங்க. நிறைய காடெல்லாம் இருந்தது. தாத்தா பாட்டிங்கிறதெல்லாம் நிறைய காடெல்லாம் அங்கே இருந்துச்சு. அதை தாத்தா பாட்டி பார்த்துக்குவாங்க. அப்பா இங்கே வியாபாரத்துக்காக வந்துட்டாங்க. அப்புறம் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்குமே ஆட்டையாம்பட்டியில் ஒரு ஸ்கூலுக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அப்பா இங்கே எங்கள் ஃபேமிலியை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. நாங்கள் வருவோம். ஒரு தடவை நடிகர் சிவாஜி கணேசனோட பிறந்தநாள் சேலத்தில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடி இருந்தது. அப்போ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன வயசில். அப்போ நாங்கள் 3 பேர் தான், நான் அக்கா, மொத்தம் நாங்கள் 6 பேர். அதில் 3 பேர் அப்போ இருந்தோம். அதற்கு பிறகு 3, இப்போ இருக்கிறது 3 பேர் தான். ஒரு அண்ணா, ஒரு தம்பி, ஒரு தங்கை இறந்துட்டாங்க. அப்போ நாங்கள் 3 பேர் தான், அக்கா, நான், அண்ணா 3 பேர் தான் இருந்தோம். எங்களுக்கு 3 பேரா 4 பேரான்னு தெரியல, 4 பேருன்னு நினைக்கிறேன். 4 பேர். ஏன்னாக்கா எங்களுக்கு எல்லாம் புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, அப்போ சேலத்தில் நடிகர் சிவாஜி கணேசனோட பிறந்தநாள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 4 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து கார் அனுப்பி எங்களை கூப்பிட்டு நாங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்டு, அப்போ போஸ் மைதானம் இருக்கும், அதில் எல்லாம் பார்த்தோம். சிவாஜி கணேசனோட பிறந்தநாள் விழாவை நாங்கள் அப்போ சின்ன வயசில் எங்கள் ஊர்லேருந்து பார்த்தோம். அப்புறம் நான் 3rd ஸ்டாண்டர்டு படிக்கும் பொழுது சேலம் வந்துட்டோம். அக்கா 7th நினைக்கிறேன். அண்ணா இருந்தாங்க, நான், அப்புறம் இன்னொரு குட்டி தம்பி. அப்புறம் நாங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து சேலத்துக்கு சேலம் படிச்சுட்டு இருந்தோம். படிச்சுட்டு அப்புறம் நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் சாரதா காலேஜு, அப்புறம் காலேஜு. நான் காலேஜ் அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. அப்பாவுக்கு என்னை காலேஜ் ப்ரொஃபஸராக படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சி படித்து காலேஜ் ப்ரொஃபஸராக ஆகிடணுன்னாரு. நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். அப்பா எம்எஸ்சி படித்து நான் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆகிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் காலேஜ் மட்டும் முடிச்சிட்டேன். காலேஜ் முடித்து அப்புறம் கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 வருஷம் இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. இங்கேயே தான் மேரேஜு. எங்கள் வீட்டுக்கார் ஹோட்டலில் மேனேஜராக வேலைக்கு போகிறாரு. ஃபஸ்ட் ஃப்ளைட் கொரியரில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இருந்தாங்க. இப்போ ஹோட்டலுக்கு மேனேஜராக வேலைக்கு போனார். நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் கல்யாணம், குழந்த அப்படின்னுட்டு நாங்கள் ரொம்ப கல்யாணம் ஆகி கூட வாடகை வீட்டில் இருந்தோம். ஒரு ரூமில் தான் இருந்தோம். அப்போ 160 ரூபா அந்த வாடகை. 160 ரூபா, 250 ரூபா. அப்போல்லாம் நல்லாயிருக்கும் ஓட்டு வீடு. அப்புறம் கொஞ்சம் தார்ஸ் வீடு, இந்த மாதிரிலாம் இருந்தோம். அதற்கு பிறகு எங்கள் வீட்டுக்கார் எதிர்பாராத விதமாக எங்கள் அப்பா அம்மா வீடு வெஜிடபிள் பிஸ்னஸ்.
அந்த இதில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே போவேன் வருவேன். கடைக்கெல்லாம் போவோம். விடியகாலை 3 மணி இதுக்கெல்லாம். அப்படியெல்லாம் போவோம். போவோம், வருவோம். அப்பா வெளியூரில போயி வருவாரு. செங்கம், பல்லடம், இப்ப இருக்கிற காங்கேயம் எல்லா இடத்துக்கும் பசங்கள்லாம் ஆந்திராவுக்கும் போவானுங்க. எங்க அண்ணன் தம்பிங்கலாம். பண்ருட்டி, ஆந்திரா, அ ஈரோடு அத கொண்டு போய் ஈரோடு, சத்தியமங்கலம், அந்தியூரு, அ அப்பல்லாம் குன்னத்தூர்ல தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு அக்கா. அப்போ வந்து நாங்க அந்தியூரு, சத்தியமங்கலம், ஈரோடு டெய்லியுமே கோபிச்செட்டிப்பாளையம் இங்கெல்லாம் வருவாங்க பிஸ்னஸ்க்காண்டி. இங்க பச்சை மிளகா தான் மெயின் பிஸ்னஸ். ஹோல்சேலா பண்ருட்டியில வாங்கிட்டு வந்து இங்க கொண்டு போய் எல்லாம் குடுக்கறது. அப்புறம் வந்து இந்த மாரி தாங்க இருந்தது. நான் போவேன், வருவேன். அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா எ எங்க வீட்டுக்காரனோட வேலை வந்து இதாயி ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிடுச்சு. அதனால அவரு பயந்துட்டு போகறதில்ல. அப்புறம் வந்து பாப்பா வயித்துல ஆயி பாப்பா 1 1/4 வருஷம். கொஞ்சம் கஷ்டம் அப்ப. அப்பயும் வேலைக்கு ஏதோ ஒரு இதுக்கு போயிருவாரு. கொண்டு வந்து சாப்பாட்டு குடுப்பாரு. ரொம்ப ஒரு ஒரு இதில சாப்பாட்டுக்கெல்லாம் இருக்கும். ரொம்ப இதா இருக்கும்போது, அப்புறம் சரி போய் கடை இது பண்ணலாம். என் குரல் இப்படி ஆனதுக்கு காரணம் அதுதான். காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் வந்து அவ்வளோ இனிமையா இருக்கும் என்னுடைய குரலு. நான் கடைக்கு போயிட்டேன். கஷ்டம் சாப்பாட்டுக்கு இல்ல. அப்புறம் மெயினா வந்து எங்க வீட்லயும் கடை போடுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைய போட்டுட்டோம். கடைய போட்டு வியாபாரம் பண்ணி வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, பச்சை மிளகா எல்லாமே மெயின் சேலம் 1லயே அப்பா ஹோல்சேல் குடுப்பாங்க. தம்பி ஹோல்சேலு, அண்ணா ஹோல்சேல். நான் எடுத்து கொஞ்சம் விப்பேன். நம்ப கடையில இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு விப்பேன். அப்புறம் அம்மாவும் எல்லாரும் ஹெல்ப் பண்ணி எங்க வீட்லலாம் குடுத்தா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நகைங்க குடுத்து, என் நகைங்க போட்டது. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்குனது. எல்லாமே அ இது பண்ணி வச்சிருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கெல்லாம் எங்க தங்கச்சி ஒண்ணு வந்து இருந்தாங்க. அந்த தங்கச்சி தான் இந்த வீட்ட வாங்குனாங்க. இது ஓட்டு வீடு. அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொந்த அத்தை பையனையே தான் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. நாங்க பண்ணி வச்சோம். பண்ணிக்கிட்டாங்க. வந்து சொந்த ஏதோ ஒரு பிரச்சனையில அது வந்து சூசைட் பண்ணிக்கிச்சு. ரொம்ப அழகா இருப்பா. ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருப்பா. ஒய்யரமா அழகா வெள்ளையா நானே ஒரு ஷார்ட்ஸ்ல ஒண்ணுல குடுத்துருக்கேன் ஜெகதீஸ்வரின்னு. அவங்க தான் இந்த வீட்ட வாங்குனாங்க. நான் வந்து போகியத்துக்கு வந்தேன். என்னோட கழுத்துல தாலி செயின் போட்டிருந்தேன். அதையெல்லாம் வித்து ரூ. 2,00,000 குடுத்து போகியத்துக்கு நான் வந்தேன். அதுக்கு பிறகு எங்க வீட்டுக்கார் ஒரு சில விஷயத்தினால எங்க வீட்டுக்காரரும் நானும் கொஞ்சம் 1 வருஷம் பிரிஞ்சிருந்த நேரம் சரியில்லைன்னு. அதற்கு பிறகு எங்க வீட்டுக்காரர் வந்தாரு. அ அதாவது ஒரு வந்து அப்புறம் வேலைக்கெல்லாம் போனாங்க. ஹோட்டல்ல மேனேஜரா போனாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹோட்டலு மாருதி, அப்புறம் இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டாங்க. இது வந்து சேலம் 1 பழைய பஸ் ஸ்டாண்டு. இப்போ நியூ பஸ் ஸ்டாண்டுல வந்து ஹோட்டலுக்கு மேனேஜரா போறாங்க. அப்புறம் வந்து என்னோட கடன உடன எல்லாம் பட்டுக்கிட்டு, எல்லாம் பண்ணி என் ஜுவல்லெல்லாம் வச்சு, இந்த வீட்ட வந்து எங்க தம்பி எல்லாம் பேங்க்ல இருந்துச்சுங்க. மீட்டு அப்புறம் இத வந்து எங்களுக்கு வந்து ஃபேர்லாண்ட்ஸ்ல ஒரு பங்களா இருந்துச்சு. அத வித்து எங்களுக்கு கொஞ்சம் குடுத்தாங்க. அ அது இதெல்லாம் போட்டு இத விலைக்கு எழுதிக்கணும்னு எழுதிட்டேங்க. பேங்க்ல வச்சு எல்லாம் பணம் குடுத்தேங்க. இந்த கடன் இன்னமும் அப்படியே தாங்க இருக்குது. ஒரு 7, 8 லட்ச ரூபாய்க்கு மேல. அதுக்கு பிறகு எங்க பொண்ணு படிச்சது சக்தி கைலாஸ்ல படிச்சாங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணனோம். அதுக்கு எங்க வீட்லலாம் நெறைய ஹெல்ப் பண்ணாங்க. எங்க வீட்லயும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் பண்ணி கல்யாண செலவு நம்பளுது. அதெல்லாம் பண்ணி சைவ முதலியார். அப்புறம் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க. இப்போ 1 வருஷம் சீர்தரத்தி, அப்புறம் குழந்த பிறந்தது எல்லாம் பண்ணி, அவரு வந்து சம்பளம் தாங்க. ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு தான் போறாரு. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு இவரு இந்த கடன் அப்படியே தாங்க இருக்குது. அப்புறம் பாப்பாவுக்கு செஞ்சது எல்லாம் அவரு வந்து நான் ஊருக்கு போனா அத செய்யணும், கடன் வாங்குனேன், அத பண்ணேன், இத பண்ணேன்னு இத தான் இது பண்ணி அந்த கடன் அப்படியே தாங்க இருக்குது. அவரு வந்து என்னால முடியல. அவராலயும் அவ்வளோதாங்க முடியும். அவரு முடிஞ்சத தான் செய்றாரு. வீட்டுக்கு அரிசி, பருப்பு எல்லாம் வாங்கி போடுவாங்க. பாலுக்கு எல்லாமே அவரால முடிஞ்சது. வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இல்லங்க அத செய்வாங்க. மத்தபடி கடன் அடைக்கிற அளவுக்குலாம் அவர்கிட்ட காசு இல்லைங்க. காசும் குடுக்கல. இல்ல. அவ்வளோதான். நம்ப வேலைக்கு தானே போறோம் அதுதான். சரி பாப்பா வந்தா 1, 2 சில்லற செலவாகும். போறோம், வரோம். அந்த பஸ் செலவு இதுதாங்க நடக்கும். எனக்கு எல்லாமே செய்தது, எனக்கு வீடு வாங்கி கொடுத்ததுலருந்து எல்லாமே நான் கஷ்டப்பட்டு கடைக்கு போயி சம்பாதிச்சேன். இப்பவும் பேங்க்ல எல்லாம் கடன் இருக்குதுங்க. பேங்க்ல தான் 7, 8 லட்சம் அதுக்கு தாங்க நான் சொல்லிட்டே இருக்கிறேன்.
இருக்குது, எல்லாம் இருக்கே தவிர அவரால் முடிஞ்சதை அவர் செய்கிறாரு. இது பண்ணுறோமே தவிர மற்றவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. ஆனாலும் நமக்கு பணம் கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு அவங்களோட செலவே சரியா இப்போ ஒரு 10 வருஷமாங்க பொதுவாகவே எல்லாருமே அவங்களோட கஷ்ட சூழ்நிலைக்கு அவங்க தான் உதவி செஞ்சு பார்க்க முடியுது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியல. எனக்கு அந்த மாதிரிலாம் பொருள் உதவியெல்லாம் யாரும் காசு பணமோ ஒரு அவசரத்துக்கோ எனக்கு யாரும் கொடுத்து உதவுற அளவுக்கு அவங்களுக்கு முடியல. எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு செஞ்சாங்க. எங்கள் அப்பா அம்மா சகோதரன் என்னுடைய கூட பிறந்த தம்பி அதுதான் செஞ்சுதே தவிர இப்போவும் நான் ஏதாவது ஆசைப்பட்டேன்னா எது வேணும்னாலும் எங்கள் அம்மாக்கிட்ட தான் நான் போய் கேட்பேன். அவரால் முடிஞ்சது தான் அவர் செய்வாருங்க. நான் யாருக்கிட்டையும் கை நீட்டி காசோ எதுவுமே நான் வாங்கினது இல்லைங்க. இப்போவும் நான் போய் எங்கள் அம்மாட்ட ஏதாவது ஒரு பசிக்குது ஒரு தீனி தின்பண்டம் வேணுனாலும் நான் போய் கேட்பேன். அவரால் முடிஞ்சது மளிகை சாமான் வாங்கி போட்டு வீட்டுக்கு சாப்பாட்டு கொடுப்பாரு. அவ்வளோதாங்க. என்னோடய கடன் அப்படியே தான் இருக்குது. அதனால் ஒரு சிறு தொகையை அவர் கொடுத்தாருங்க. ஒரு 3,00,000 ஒரு வட்டி ஒன்று இதுதான் அவர் வீட்டுக்குன்னு கொடுத்தது. மற்றதெல்லாமே என்னோடய ஜுவல்லு, வெளியில் வாங்கின கடன், எங்கள் அப்பா அம்மா கொடுத்தது. இதுதாங்க இந்த வீடு. இன்னமும் கடன் இருக்குது. ஓட்டு வீடுங்க. இன்னும் அதை ரிப்பேர் பண்ண கூட முடியலைங்க. வீடு ஃபுல்லாக ஒழுகுது. இவ்வளோதான் இல்லைங்க. இதுதாங்க வீடு ஃபுல்லாக ஒழுகுது. அதை ரிப்பேர் பண்ண கூட காசு இல்லைங்க. அதனால் கடன்லாம் அப்படியே தாங்க இருக்குது. அதனால் எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கெல்லாம் செஞ்சாங்க. அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சார். அவரால் முடிஞ்சது அவர் ஒரு 3 லட்ச ரூபா அவங்க முதலாளி கொடுத்தாரு. அதை கட்டிட்டார். அப்புறம் வட்டி ஒரு 1,4 லட்சம் அதை கட்டினார். மொத்தம் அவருக்கு செஞ்சது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணார். பொண்ணுக்கு அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சிட்டார். அவ்வளோதானே தவிர அவர்கிட்ட வேறு எதுவும் அந்த இது இல்லை. இன்னும் கடன் அப்படியே தான் இருக்குது. நான் இப்போ கடை இங்கே வீடு மார்க்கெட் இடித்து கட்டுறேங்கிறதுனால எங்களுக்கு இருந்த கடையெல்லாம் போயிடுச்சுங்க. கடை இல்லைங்க. முன்னே நான் அங்கே கடை போடுவோம். ரோஜாப்பூ திட்டுன்னு சேலம் 1லேயே இருக்கிறோங்க. மெயின் பஸார்லேயே இருக்கிறோம். அதனால் அங்கே அது கடை இல்லை. இப்போல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் கேட்குறாங்க. வாடகை 15,000 கேட்குறாங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம இதிலெல்லாம் லாபம் இருக்காதுங்க. அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. எல்லாம் பூக்கடைக்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் பூக்கடைக்காரங்க எடுத்து என்னென்னவோ பண்ணுறாங்க. நம்மளால முடியலைங்க. இதுதாங்க என்னுடைய இது. எனக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு போதும். அது வேறு ஒன்றுமே எனக்கு வேணாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். என்னோடய கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு 10 இதில் வருமானம் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இதில் தாங்க இருந்தேன். இதுவும் என்னோடய சகோதரியான மதுரையில் இருக்கிற ஒரு அன்பு சகோதரி நீங்கள் இதை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுங்கள். எல்லோரும் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களோட முதல் இதிலேருந்து ஆரம்பித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இதை நான் சொல்கிறேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த நல்ல தகவல், ஆன்மீக தகவலை தரேன். என்னோடய உழைப்பு, இதுதான் எங்கள் அப்பா அம்மா எனக்கு இது பண்ணது. மற்றவங்க செய்தாங்க, நல்லவங்க எல்லாருமே. ஆனால் பொருளுதவி கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்ட செய்ய முடியல. அதனால் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எல்லாமே நான் என்னுடைய ஒரு கட்டத்தில் என்னோடய மாங்கல்யத்தை கூட நான் வச்சு தான் என்னோடய கடனை கட்டினேன். ஒருத்தர்கிட்ட கை நீட்டி அவங்க ஏதாவது தவறாக பேசிடுவாங்களோன்ற பயத்தில் தான் எனக்கு உடம்பு சரியில்லை, கை இதாக இருக்குது, வாய் பல்லு இதாக இருக்குதுன்னு பயமாக இருக்குது. டாக்டர்கிட்ட போனால் 50,000 1 லட்சம் செலவாயிருமோ அப்படின்ற அவங்க அவ்வளோதான் எல்லா டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இதனால் இதெல்லாம் என்னால் பண்ண முடியலைங்க. எனக்கு சப்போர்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். எனக்குன்னு ஒரு வருமானமாக நான் ஏதோ ஒன்று கடவுள் எனக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. என்னுடைய இதுக்கு என்னுடைய அன்பு சகோதரி கேட்டுக்கிறேன். இதை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு.